ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோ போடணுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் தான் காச போகிறோம். நாங்கள் எப்பயுமே இதை காசு யூஸ் பண்ணோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ட்ரா சில இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பியூரான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். எவ்வளோ பியூராக இருக்குது பாருங்கள். கலரும் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பியூர் கோகோனட் ஆயில். இதோட வாசனையும் சூப்பராக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் காச போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் ஆட் பண்ணுறோம். நம்மளோட உடம்பு தலைமுடி எல்லாமே குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக வெந்தயம் ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக வந்து மருதாணி இலை, அடுத்தது வந்து கருவேப்பிலை நம்ம உள்ளுக்கு சாப்பிட்லாம். இதை வந்து தேங்காய் எண்ணெயிலையும் போட்டு காசும்போது வந்து முடி வந்து நல்லா வளரும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயம், சின்ன வெங்காயம். இது டேண்ட்ரஃப்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. முடி வளர்ச்சியும் தூண்டும். இந்த முடியோட வேர்கள்லாம் வளர்ச்சிக்கும் அதோட ஊட்டச்சத்துக்கும் இந்த சின்ன வெங்காயம் நல்லதாக அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து செம்பருத்தி இலை. இது வரைக்கும் போட்ட இன்க்ரீடியண்ட்டே வந்து நல்லா வாசனை நல்லா வருது. இப்போ நம்ம இன்னும் ஆட் பண்ண இதோட வாசனையும் நல்லா வரும், கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அடுத்தது செம்பருத்தி பூ ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க அந்த மகரந்தம் நீட்டாக இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு செம்பருத்தி பூ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரோஸ்மெரி. இப்போ யூடியூப் எல்லாத்துலேயுமே வைரலாக போயிட்டுருக்கு இந்த ரோஸ்மெரி ஆயில், ரோஸ்மெரி வாட்டர் எல்லாமே. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. இது வந்து நர்சரிலையும் செடியாகவும் இருக்கும். நாங்கள் செடி பார்த்தோம், அது வந்து கிடைக்கல. இந்த நாட்டு மருந்து கலந்து ரோஸ்மெரி காஞ்சது அதோட லீஃப் இது, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து வேம்பலம் பட்டை. இதுவும் நாட்டு மருந்து கல்லில் கிடைக்கும். இதுவும் முடி நீளமாக வளர்றதுக்கு உதவும். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சோற்றுக்கத்தாழ. இதுவும் குளிர்ச்சியாகவும் நம்மளோட முடியை வந்து நீளமாக வளர்கிறதுக்கும் உதவும். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். சோற்றுக்கத்தாழை ஆட் பண்ணும்போது வந்து அதோட சைடில் இருக்க அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்க அந்த தோலோடையும் போட்டுடலாம், இல்லை உள்ளே இருக்க செல்லை மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் இன்றைக்கி அப்படியே தான் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து நெல்லிக்காய். 2 நெல்லிக்காய் வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிக்குது. இதோட வாசனையும் இப்போவே கமகமன்னு இருக்குது. இப்போ இது நல்லா கொதிச்சு இந்த தழை இந்த பூ எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அதோட எசன்ஸ்லாம் வந்து நல்லா இறங்கி நமக்கு நல்லா பலன் தரும். இந்த எண்ணெயை தலை முடி வந்து கொட்டுறது குறையும், டேண்ட்ரஃப் வராது, பொடுகு எதுவுமே இருக்காது, முடியும் நீளமாக வளரும், நரமுடி கூட கருப்பாகும். இதில் கருஞ்சீரகம் ஆட் பண்ணலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா. அப்புறம் கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை கிடச்சிதுன்னா அதுவும் ஆட் பண்ணால் நமக்கு அது இன்னைக்கு கிடைக்காததால அதை ஆட் பண்ணலாம். அடுத்ததான் ஆவாரம்பு போட மறந்துட்டால் அதை ஆட் பண்ணி இது வரைக்கும் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட் எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே ஒரே கலராக நல்லா டார்க்காக ஆகிற அளவுக்கு இது அடி பிடிக்காத கலரை விட்டு எண்ணெயை வந்து நல்லா காசி எடுக்க போகிறோம். இது நல்லா காயட்டும். கலரி கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காதப்போ இன்னும் அடி பிடிச்சிடும். இந்த எண்ணெய் காசி இதை வந்து என்னோடய முடியில் அப்ளை பண்ணி என்னோடய முடி எவ்வளோ வளர்ந்துருக்குன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். வீக்லி ஒன்ஸ் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ணுறேன் என்னோடய வீடியோஸ்க்கு. எண்ணெய் காயும்போது வந்து இதில் வந்து வெற்றி வேர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வாசனையாகவும் இருக்கும், முடிக்கு வந்து இது குளிர்ச்சியை தரணும் போதும். இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயோட கலர் வந்து எந்த சேஞ்ச் ஆகிருக்கணும். இன்னும் கொதிக்க கலர் இன்னும் சேஞ்ச் ஆகும். நல்லா கொதிக்கணும். இதோட வாசனை வந்து சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக வருது. நல்லா கொதிக்கும். நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்ஸையும் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆற வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். ஊற்றுங்க. எண்ணெயோட கலர் பாருங்கள், நல்லா ரெட் கலராக. அந்த வேம்பலம் பட்டை அது போட்டாலே இந்த கலர் வரும்.
அது போடலைன்னா நம்ம எண்ணெய் வந்து இந்த தழைலாம் போடுறதால க்ரீனாக இருக்கும். அந்த பட்டையோட கலர் தான் இதில் நிறைய தெரியுது இப்போ. எண்ணெய் வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு. இன்னும் அதில் வந்து எண்ணெய் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்க முடியும். இப்போ இதை வந்து ஸ்டோர் பண்ணுற பாட்டிலில் ஊற்றி வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எந்த பாட்டில் யூஸ் பண்ணுறோமோ அதில் ஊற்றி யூஸ் பண்ணிக்குவோம்.